அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நான் ஒழு செய்யும் பொழுது என் மனதில் தோன்றிய துவாவை உங்களுடன் ஷேர் செய்து கொள்கிறேன். முதலில் கையை கழுவும் பொழுது, யா அல்லாஹ் என்னுடைய அமல்நாமாவை என்னுடைய கைகளில் கொடுப்பாயாக. வாய் கொப்பளிக்கும் பொழுது, யா அல்லாஹ் என் மவுத் வரை கலிமா ஷஹாதத் மொழியும் நாவாக்கி தருவாயாக. நாசியில் தண்ணியை ஊற்றும் பொழுது, யா அல்லாஹ் மறுமையில் ஜன்னத்துடைய நறுமணத்தை நுகரும் பாக்கியத்தை தருவாயாக. நாசியை நான் சுத்தம் செய்யும் பொழுது, யா அல்லாஹ் ஜஹன்னம் நரகத்துடைய வாடையை எனக்கு நுகரும்படி செய்து விடாதே யா அல்லாஹ். முகத்தை கழுவும் பொழுது, யா அல்லாஹ் என்னுடைய முகத்தை மறுமையில் பிரகாசமாக ஒளிமயமாக்கி விடு யா அல்லாஹ். ஏனென்றால் ஒவ்வொருடைய முகம் பிரகாசமாகவும் வேறு சிலருடைய முகம் கருமையாகவும் இருக்கும். நான் மசக் செய்யும் பொழுது, யா அல்லாஹ் என்னுடைய கழுத்தை நரகத்திலிருந்து தூரமாக்கி விடு யா அல்லாஹ். மூமின் முஸ்லிமாக என்னை ஆக்கிவிடு யா அல்லாஹ். கைகளை நான் வலப்பக்க கையில் முட்டி வரை கழுவும்போது, யா அல்லாஹ் வலப்பக்கத்தாருடைய நல்லடையார்கள் சஹாபாக்கள் சான்றோர்களுடன் என்னையும் சேர்த்துவிடு யா அல்லாஹ். இடப்பக்க முட்டி வரை நான் கழுவும்போது இடப்பக்கத்தாருடன் என்னை சேர்த்து விடாதே யா அல்லாஹ். கால்களை கழுவும்போது, யா அல்லாஹ் நான் ஈமானுடன் தக்வாவுடன் இஹ்லாசுடன் நான் உறுதியுடன் இருப்பதற்காக நேர்வழியிலே நடப்பதற்காக என் கால்களை உறுதியாக்கிவிடு யா அல்லாஹ் என்று நான் கேட்டேன். அதே மாதிரி நீங்களும் இவ்வாறு ஒரு துவாவை கேட்பதால் நாம் ஒழுவை முழுமையாக நல்லபடியாக அழகுபட நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.